ஹலோ வெல்கம் டு மகுடி சேனல். இன்றைக்கி நம்ம சுட விடாமுயற்சியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்துட்டு வந்தேங்க, சீரியஸாக சொல்கிறேன், இது என்னோட ரிவ்யூ மட்டும், என்னோட ஒப்பீனியன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எஸ், இட்ஸ் ஆஃபிஷியலி டிக்ளேர்ட் ஜோனத்தன் மோஸ்டோவோட பிரேக் டவுன் படத்தோட திருப்பி ரீமேக் பண்ண படம் தான் இந்த விடாமுயற்சி. டைட்டில் கார்ட்லேயே வந்து விடாமுயற்சின்னு போட்டதுக்கப்புறம் வந்து மகிழ் திருமணி சார் ரொம்ப வந்து கிளவராக ரெண்டு ஷேடோவான ஃபாண்ட்ஸில் அழகாக காமிச்சாங்க. அதாவது இந்த கதை வந்து ரெண்டு ஷேடோவில் போக போகுது அப்படின்னு தெளிவாகவே நம்மளுக்கிட்ட ஹிண்ட்டாக கொடுத்துட்டாரு. சினிமா ஃபோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் ரொம்ப செம்மையான வேலை பண்ணியிருக்காங்க. நிராப் ஷாவும் அங்கங்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போகிறோம். ஏன்னா வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. படத்தோட பட்ஜெட் ஏறக்குறைய வந்து 250 crore சொல்கிறாங்க. பார்ப்போம் கொலெக்ஷன் எந்த லெவலுக்கு பயங்கரமாக பீட் பண்ணுதுன்னு. நம்ம தலை அஜித் குமாரோட பேர் அந்த படத்தில் வந்து அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பெல்லிங் வழியாக பார்த்தோமா அர்ஜுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், மகிழ் திருமணி சார் வந்து கௌதம் மேனன் சாரோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட சாயல் என்னமோ நிறையா இருக்கிற வாசி வந்து அவங்க யூஸ் பண்ண பேருக்குலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் லைக் த்ரிஷாவோட பேர் கயல், அப்புறம் மாயா, அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ராஃப்லி வந்து வேட்டையாடு விளையாடோட கிளைமேக்ஸ் மாதிரி ஏறக்குறைய போய் நாங்களும் பயந்து ஐயோ அந்த மாதிரி ஆயிர போதும் அப்படின்னு பார்த்தா இல்லை ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அஜித் குமார் சாருக்கு வந்து பயங்கரமாக ஹெட்ஸ் ஆஃப் வேணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வந்து இறங்கி கண்டென்ட்காக கதைக்காக இந்த அளவுக்கு இறங்கி அவரோட மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் தூக்கி ஓரமாக வச்சு கதையோட நாயகன் தான் நான். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட காதல் கதை. ஆனால் த்ரிஷா வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு வந்து ஜெனுவினாக வந்து அஜித் டிக்ளேர் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பிரியறதுக்கு முன்னுக்கு ஒரு லாங் ஜேர்னி போனோம். அந்த ஜேர்னியில் வந்து த்ரிஷாவை கடத்திடுறாங்க. எப்படி கடத்துறாங்க, இல்லை த்ரிஷாவை சொந்தமாக வந்து ஆள் வச்சு கடத்த வைக்கிறாங்களா அப்படின்னு போகிறது தான் இந்த படத்தோட ஒன் தின் லைன். அஜித் குமார் வந்து லெக்ஸஸ் LX 570 பார்ப்பாங்க. அதாவது பயங்கரமான ஒரு பெரிய சிசியான ஒரு கார், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார். அந்த காரோட காஸ்ட்டு ஏறக்குறைய 1.5 million. RF நிறைய இன்டர்வியூவில் வந்து நான் வில்லனா இல்லையே, நான் வில்லன் இல்லை அப்படின்னு நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏமாற்றி போய் சொன்னதெல்லாம் வந்து வீணாக போச்சு. எஸ், படத்தில் அவரு தான் வில்லன். பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதில் இன்னொன்று படத்தையும் எடுத்து மயில் திருமணி சார் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஜோக்கர் படத்தையும் எடுத்து ரீமேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஜோக்கர் கேரக்டர் தான் அர்ஜுன் வராரு, ஹார்லி குயின் கேரக்டர் தான் ரெஜினா கசன்ட்ரா வராங்க. ஜோக்கரும் ஹார்லி குயினும், அதாவது அந்த ஜோக்கர் படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலில் தான் மீட் பண்ணுவாங்க. அங்கே தான் அவங்க காதல் கதை தொடரும். அந்த சீனை அப்படியே உல்டா பண்ணி எடுத்து இந்த படத்தில் வச்சிருக்காரு மயில் திருப்பணி. அன்னிருத்து ஆஸ் யூஸ்வல் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா லவுடாக இல்லாமல் சத்தம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக நீட்டாக போட்டு விளாண்டு எடுத்துருக்காங்க. அவங்களோட பின்னணிசி சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி லைக்கா ப்ரொடக்ஷனோட படம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்குற கேள்வி தான் நான் உங்களுக்கு வரேன். இப்போ பதில் சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒரு டீசனான படம், ஒரு ஹாலிவுட் படம். அதாவது OTTயில் நம்ம ஒரு இங்கிலீஷ் படத்தை தமிழில் டப் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நீட்டான படம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அஜித் குமாரோட ட்ரை இந்த மாதிரி ஒரு ஜான்ரா, இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் நான் ரொம்ப ஹெட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். தேங்க்யூ, see you all next video. Bye bye.